வணக்கம். நிறைய பெண்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த பெற்றோர்களையும் கணவரையும் கணவர் வீட்டில் இருக்கிறவங்களையும் ஒன்றாக எப்படி சேர்ப்பது அப்படிங்கிறது. அது எவ்வளோ நல்ல விதமாக கல்யாணம் நடந்தாலும், ஒரு அரேஞ்ச் மேரேஜாகவும் இருக்கலாம், லவ் மேரேஜாகவும் இருக்கலாம், எதாக இருந்தாலும் திருமணம் நடக்கும்போது எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நல்லா பேசிப்பாங்க, ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க, மரியாதை. இது பல வீட்டில் நடக்கிற ஜென்ரலாக நான் சொல்கிறேன், பொதுவாக. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கணவர் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை ஒரு பொசசிவ்னஸோட பார்ப்பாங்க மருமகளை. அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் இவங்களுக்கு பிடிக்காது, அம்மாவோட அதிகமாக பேசினா பிடிக்காது, அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருந்தாலும் கூட பிடிக்காது. இது கூட பல பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, கணவரும் என்ன நினைக்கிறாரு, நம்மளோட வாழ தானே வந்தா, அப்புறம் ஏன் அம்மா அப்பாவையே நினச்சிட்ருக்கா, இப்படிலாம் தோணும். இது மனித இயல்பு. அப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு நான் பல பேருக்கு சொல்கிறது என்னென்னா, உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா இவங்க 2 பேரையும் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்துட்டு இருக்கணும்னு நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு தோணும்போது நீங்கள் அப்பா அம்மாவோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். கணவரோட நீங்கள் பாட்டுக்கு அவரோட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. மாமியார் மாமனார் இருந்தால் அவங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுங்கள். ஸோ இதை தனித்தனியாக கையாளும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிரச்சனை வராது. ஆனால் ஏன் எங்கள் அப்பா அம்மா ஏன் இங்கே வரக்கூடாது, இவர் ஏன் எங்கள் அப்பா அம்மாவை மதிக்கலை, இவர் ஏன் அங்கே தங்கக்கூடாது, ஏன் பேசக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய நிம்மதி போயிடும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உறவுகளை அப்படியே கொண்டு வந்து ஒன்றாக்கி தான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பல நேரங்களில் அது நல்ல எண்ணம் தான், ஆனால் அதை ஒர்க் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறது கம்பார்ட்மெண்டலைஸ்ன்னு சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப்ஸை கூட. இந்த உறவை இப்படி நம்ம தனியாக போய் நிம்மதியாக அவங்களோட நம்ம என்னெல்லாம் நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வரோம் அப்பா அம்மா கூட. இந்த பக்கம் கணவரோட அவரோட நம்ம என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவருக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. மாமியாரை அப்படி தனியாக வச்சுங்க. அப்படி அவங்கவுங்களோட உங்கள் உறவை நீங்கள் வலுப்படுத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சேர்க்கணும்னு நினைக்கும் போது தான் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரும். ஸோ உங்கள் மனசை கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக வாழலாம்.